ஒரு அண்மை செய்தி. திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணம் தொடர்பாக 4வது நாளாக விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் 4வது நாளாக விசாரணையை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேஸ்வரன். மகேஸ்வரன் வணக்கம். தொடர்ந்து 4வது நாளாக இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் முழு விவரங்கள் என்ன? நிச்சயமாக தர்ஷினி, அஜித்குமார் கொலை வழக்கு 4வது நாளான இன்று வருகை புரிந்த நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் காவல் நிலையத்தில் தற்பொழுது 28ஆம் தேதி பணியில் இருந்த காவலர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாவலராக பணிபுரிந்த அஜித்குமார் என்பவர் தனிப்படை காவல்துறையினர் விசாரணை என்ற பெயரில் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அஜித்குமார் கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் 8ஆம் தேதி அறிக்கையை சமர்ப்பிப்பதற்காக விசாரணை அதிகாரியாக மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2ஆம் தேதி முதல் விசாரணையை தொடங்கினார். திருப்புவனம் காவல் நிலையம் அருகே உள்ள நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆய்வு மாளிகை அறையில் விசாரணை நடத்தி வரும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் 2ஆம் தேதி என்று கொலையான அஜித்குமாருடன் தனிப்படை காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு தாக்குதலுக்குள்ளான பத்ரகாளியம்மன் கோவில் பாதுகாவலரான பணிபுரிந்த பிரவீன்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், பத்ரகாளியம்மன் கோவில் சிசிடிவி கண்காணிப்பு அலுவலர் சீனிவாசன் ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். பின்னர் 2வது நாளான நேற்று முன்தினம் காலை 8:45 மணி முதல் இரவு 10 மணி வரை பத்ரகாளியம்மன் கோவில் அறநிலைத்துறை அலுவலரான பெரியசாமி தனிப்படையினரால் அஜித்தை தாக்கிய சம்பவத்தை வீடியோ பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஒப்படைத்த வழக்கின் முக்கிய சாட்சியான சத்தீஸ்வரன், கோவில் அலுவலரான பிரபு, கோவில் உதவி ஆணையரின் ஓட்டுநர் கார்த்திக் ஆகியோரிடம் மதியம் வரை விசாரணை மேற்கொண்டு நடத்தினார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் முக்கிய நபர்களான அஜித்குமாரின் தாயார் மாலதி, அஜித்குமார் தம்பியான நவீனிடமும் விசாரணை நடத்தப்பட்டது. பின்னர் அஜித்குமாரின் சித்தி ரம்யா, அஜித்குமாரின் உறவினர் சரவணகுமார், கோவில் அருகே கடை வைத்து கீர்த்தி என்ற பெண்ணிடமும் விசாரணையானது நடைபெற்றது. இதனிடையே 3 நாட்களாக நடைபெற்ற சுகுமார் ஏடிஎஸ்பி சுகுமாரன், திருப்புவனம் இன்ஸ்பெக்டர் ரமேஷ்குமார் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு தொடர்பான ஆவணங்கள் பெறப்பட்டது. மேலும் கோவிலில் இருந்த சிசிடிவி கேமராக்கள், டிவிஆர் பதிவுகள் மற்றும் திருப்புவனம் காவல் நிலையத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் டிவிஆர் பதிவுகள், வழக்கு தொடர்பான பல்வேறு வீடியோ ஆதாரங்கள் பென்டிரைவில் உள்ளிட்டவையில் நீதிபதியிடம் ஒப்படைத்தனர். இந்த நிலையில் 3வது நாளான நேற்று விசாரணையை நீதிபதி ஜான் சுந்தர்லால் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை 29ஆம் தேதி அஜித்குமாரை தனிப்படை காவல்துறையினர் தாக்கிய போது மயங்கிய நிலையில் இருந்த அஜித்குமாரை காவல்துறையினர் ஆட்டோவில் ஏற்றி அனுப்பிய சம்பவத்தின் போது இருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார் என்பவரிடமும் திருப்புவனம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயனும் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டது. தற்பொழுது இன்று காலை 8 மணிக்கே விசாரணை தொடங்கிய நீதிபதி ஜான் சுந்தர்லால் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷனில் விசாரணை நடத்தி வருகிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரன்.